வணக்கம் சரி நண்பர்களே. 2025 புத்தாண்டு வருட ராசி பலன்கள். இந்த 2025ஆம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2025 ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் 2025 இருக்கும். அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. சில வருடங்கள் இருக்கும், சில வருடங்கள் இருக்காது. அந்த வகையில் இந்த 2025 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றுள்ளது. ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பயிற்சி பெற்றாலே, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த 2025 எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கும். ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது. அதனால் இந்த 2025ஆம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த 2025 அப்படிங்கிறது குட் வெர்சஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும். அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த 2025 அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்னென்னா, கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சுப கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அங்கே நல்ல விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது, கெட்ட விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும். அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில், ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும், சிலது நெகட்டிவாகவும் இருக்கும். சிலது நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும், சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கும். அந்த மாற்றங்களை இது கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த 2025 அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, இந்த 2025 ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 2025 முதல் 6 மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும். பின் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும். அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் டிராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும். சில ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் சடனாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இந்த 2025ஆம் வருடம் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்குமே அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதே நேரம் ரிஷபராசிக்காரங்க இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான வகையிலேயே இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் என்பதே ஒரு சைடில் பாசிட்டிவாகவும் ஒரு சைடில் நெகட்டிவாகவும் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கான அந்த மாற்றங்கள் கூட கிட்டத்தட்ட அந்த நிலைகளில் தான் ஏற்படும். தவிர ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் என்பது ரிஷபராசிக்கு சாதகமான நிலைகளையும் கொடுக்குது, சில பாதகமான அமைப்புகளையும் ஏற்படுத்துது. நல்ல விஷயம் என்னென்னா, பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மாற்றங்களாக மாற்றப்படுது. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது அலைச்சலோடு ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சும்மா கிடைக்க போகிறது கிடையாது. அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுடைய கடின முயற்சியும் உழைப்பும் தேவைப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் முயற்சிகள் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நேர காலம் வந்துருச்சு, நேர காலம் அமைஞ்சாச்சுன்னு எல்லாமே தனக்கு நல்லா நடந்துடும்,
நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தாலே எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு முதல்ல தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போது சமீபத்தில் ரிஷபராசிக்காரர்களின் நிலை அப்படிங்கிறதே அப்படித்தான் இருக்குது. மெயினாக இந்த 5-11 இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரியான பற்றற்ற நிலைகளில் இருக்கிறாங்க. இதை ராகு கேது பயிற்சிகள் முன்னாடியே நான் சொல்லியும் இருப்பேன். ஸோ அடிக்கடி அந்த உணர்ச்சியற்ற நிலைகளுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களோ அல்லது கெட்ட மாற்றங்களோ அந்த மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாமல் ஒரு மந்த நிலைகளில் அவங்க தள்ளப்படுறாங்க. இப்போ சமீப காலத்தில் நிறைய ரிஷபராசிக்காரன் கேட்டாங்க, நேரம் மாறி இருக்குது, காலம் மாறி இருக்குது, இது நடக்கும் அது நடக்கும்னு சொன்னீங்க, இது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு பதிலுக்கு நான் சில கேள்விகள்லாம் உங்களுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் அதில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய வருது. ஸோ இதை ஏன் இங்கே சொல்ல வர்றேன்னா, இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுதுன்னா, மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்க போகுது. ஆனால் அந்த மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கான முயற்சிகள் கூட நம்ம எடுக்காமல் சும்மாவே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த கிரகங்களுடைய நிலைகள் தான். அதுவும் மெயினாக இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு தான். ஸோ ஒரு பற்றற்ற நிலைகளில், உணர்ச்சியற்ற நிலைகளில் அவங்களை அடிக்கடி தள்ளி உட்கார வச்சிடுது. அதனுடைய பாதிப்புகள்னால் அவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல், ஈவன் கெட்ட விஷயமாக கூட இருக்கட்டும், அதில் கூட என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் சும்மா இருக்க வேண்டிய ஒரு நிலைகள் தான். ஆனால் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நிலைகளும் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த 2025 வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் முழுமையாக இருக்குது. ஸோ இந்த ராகு பயிற்சிக்கும் இடம் பெறுது. ஸோ ஏப்ரலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நிலைகளில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையே இந்த 2025 தான் உணர ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். அதாவது ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும். ஆனால் அப்போ அது பெருசாகவே தெரியாது, அதை அசால்ட்டாக விட்டுருப்போம். அன்றைய சூழ்நிலைக்கு அதுவும் சிம்பிளாக தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சோ இல்லை 10-15 வருஷம் கழிச்சோ திரும்பி பார்க்கும்போது அன்றைக்கே அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன்னு இன்றைக்கி அது எனக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கும், நான் எப்படி இருந்திருப்பேன். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலேயே இடம்பெறும். இந்த மாதிரியான நிலைகளுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த ராகு கேதுக்கள் தான். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கோட்டை விட்டுடும். அதுக்கப்புறமா போனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம். என்ன தான் எடுத்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அது புரியாது, புரிய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது தான் அந்த கிரகங்களுடைய வேலைகளை. ஸோ அவங்களுடைய வேலைகளை அவங்க கச்சிதமாக பார்த்துப்பாங்க. ஸோ இதையெல்லாம் மீறி தான் நம்மளுடைய முயற்சியை கொண்டு நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ அதற்காக தான் அந்த முயற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த 2025 மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்காது. அதே போல் இந்த கிரகநிலைகள் மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த அந்த தடை தாமதங்கள் போன்ற விஷயங்களும் இனி இருக்காது. ஸோ முயற்சி ஸ்தானம் கிளியர் ஆகுது, உங்களுடைய காரியஸ்தானம் அப்படிங்கிறதும் கிளியர் ஆகுது. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி உங்களுடைய முயற்சிகளை பெருசாக தடை இருக்காது. இந்த மந்தமான நிலைகள்லாம் இனி பெருசாக உங்களை பாதிப்புகளுக்கு உட்படுத்தாது. எல்லாத்தையுமே பிரிஸ்காக செய்ய ஆரம்பிக்கலாம். மனசுக்குள்ளேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கையும் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸோ அப்போ தான் நம்ம மிஸ் பண்ணுறோம், இனியாவது இருக்கிறத வச்சு சரியாக ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்க. பட் ரிஷபராசிக்காரங்க ஒரு 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, இது ஒரு சஞ்சல நிலைகளுக்கு தள்ளப்படும். ஸோ கண்டிப்பாக 2025 ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவை. அதாவது உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு அசௌகரியமான நிலைகளை கொடுக்கும். உடல் அலைச்சல், சோம்பல், சலிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ இதிலேருந்து தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்திலுமே அகலக்கால் வைப்பதை தவிர்த்துக்கோங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்களுடைய நிலை 2025 இது வரைக்கும் அடைப்பட்டு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கை நிலை திடீர்னு ஏதோ ஒரு பக்கம் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. இந்த டேமை ஓப்பன் பண்ணும்போது அடைச்சி வச்சுருந்த தண்ணியெல்லாம் ரொம்ப வேகமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி
சிலருக்கெல்லாம் சில வழிகள் கிடைக்கும் பொழுது என்ன ஏதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப பெரிய அளவுலையும் அதை நம்பி காரியத்தில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க. முதல் உங்களுக்கான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு காரியத்தில் இறங்குங்க. அதுவும் சிறிதாக டெவலப் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு ஃபுல்லாக காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க இந்த 2025 கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் கரியர் பேஸ்டான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. குறிப்பாக அந்த 2025 உங்களுக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், வேலை தொழிலில் அப்கிரேடேஷன் போன்ற நிலைகள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், இல்லைனா மேற்கொண்டு புதிதாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அடிஷ்னலாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி பல விதங்கள்லையும் தொழில், வேலை, உத்தியோக ரீதியான அனைத்து விஷயங்களுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை கொடுத்து வரும். இயற்கையாக ரிஷபராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான விஷயங்களில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அவங்க ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னாலே மற்றவங்க கண்மூடித்தனமாக அவங்ககிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அதற்கு மெயின் காரணமே அது அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமல்ல, அவங்களுடைய காரியத்தில் எப்போவுமே ஒரு ஈர்ப்பு சக்தி, வசீகரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு முழுமையான நிலைகளை இந்த 2025 உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெறுவதை பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை என்பது இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் கூட இந்த வருடம் சிறப்பாகவே இருக்குது. கலைத்துறையினர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பான நிலையை கொடுக்கும். இந்த மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் பல விதங்களையும் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ கரியர் பேஸ்டான அனைத்து விஷயங்களையுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதுவும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியும் மத்திய பகுதியும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதன் பிறகு இந்த பொருளாதார நிலையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும். ஆனால் மேற்கொண்டு புதிதாக கடன்களை வாங்குவதை கொஞ்சம் இந்த வருடம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா பொதுவான வகையிலே இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆகாது. அதிலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அகலக்கால் வைப்பீங்க. அது வைக்காதீங்க அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஸோ அப்படி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் சிக்கிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுப்பதும் சரி, வாங்குவதும் சரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பழைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர ஆரம்பிக்கும். வட கடன்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்புகள் என்பது ஏதாவது ஒரு வகையில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். பண வரவுகள் அப்படிங்கிறது தேவைக்கேற்ப அமைந்து கொண்டு தான் இருக்கும். சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த வருடம் எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், உடன்பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், சிலருக்கெல்லாம் பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் கூட இந்த வருடம் பார்ப்பதற்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாகவே ரிஷபராசிக்காரங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனைவருக்குமே இந்த சுப விசேஷங்கள், சுப காரியங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. இந்த வீடு, நிலம், பூமி, வாகன விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சொத்து சுகங்கள் வகையில் இடமாற்றங்கள் அல்லது விற்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலரெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுவாங்க, வீடு மாறுவாங்க. சிலருக்கெல்லாம் வேலை நிமித்தமாக அல்லது படிப்பு அல்லது மற்ற விஷயங்கள் காரணமாக வெளியிடங்களில் ரொம்ப நாளைக்கு தங்க வேண்டியதாக இருக்கலாம். சிலர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை கொடுத்துட்டு புதிதாக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக லீகலான விஷயங்களை பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இது சார்ந்த விஷயங்களில் எடுத்தவங்க ஒத்தோ அப்படின்னு எதுவும் நடக்காது. கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாற்றங்கள் தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை இது கொடுத்துட்டு வரும். டைரெக்டாக புதுசாக இப்போ தான் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை புதிதாக இப்போ தான் முதல்ல வாகனம் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து அது சார்ந்த விஷயங்களை செயல்படுங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்குது.
ஆனால் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளில் தான் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய் தான் ஆகணும். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. ஏன்னா குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்க இருக்கத்தான் செய்யும். பட் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சிரமப்பட்டாலும் சிறப்பாக அதை முடிச்சிருவீங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க வகையில் கண்டிப்பாக கான்ட்ராஸ்டான விஷயங்கள் நிறையவே இருக்கும். இல்லைன்னா என்னையா வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் பெற்றோர்கள் வகையிலும் உடன்பிறப்புகள் வகையிலும் அமையுது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இருந்தாலே போதும். பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குது. மெயினாக உங்களுடைய இல்லங்களில் அந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சங்கடங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக இந்த வருடம் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போய்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான். இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய அமைப்பு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நிலைகளில் இருக்குது. நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் மும்முரமாக செயல்பட்டு வருவீங்க. அந்த மாதிரி உறவினர்கள் நண்பர்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. பட் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் பெரிய அளவில் பாதகமான விஷயங்களும் இல்லை, பெரிய அளவில் சாதகமான விஷயங்களும் இல்லை. எல்லாமே ஒரு சராசரியான நிலைகளில் தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். அதாவது மாணவர்கள் வந்து அவங்களுடைய இன்புட்ஸை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். அதாவது மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு தேடல் என்பது ஏற்படும். இந்த ஏட்டுச்சுரக்காய் கூட்டுக்குதவாது அப்படிங்கிற பழமொழியை அவங்க முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு வழியை பின்பற்றி சில விஷயங்கள் காரியங்களில் முழுமையாக அவங்க ஈடுபட்டு வருவாங்க. சராசரியான மாணவர்களுக்கு கூட இந்த கல்வி வித்தைகளில் சில எதிர்பாராத ஞானம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். சில புரிதல்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அது உண்மையிலே மற்றவங்களுக்கு புரியாது. ஆனால் அவங்க ஒரு சில விஷயங்களில் முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு கொடுக்குது. நிறைய பேருக்கு இந்த கல்வி வித்தைகளை இடமாற்றங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படும். சிலருக்கு இந்த ஹாஸ்டல் சகவாசங்கள் அல்லது வெளி இடங்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஸோ ஓவராலாக இந்த 2025ஆம் வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களுமே ஒரு சாதகமான நிலைகளை தான் ஏற்படுத்துது. ஒரு ஆரம்பத்தில் சொன்ன அந்த 2 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.